ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம அபி போகிறாங்க. அங்கே போய்ட்டு இன்ஸ்பெக்டரை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னோடனே அபி வெயிட் பண்ணுறாங்க. இங்கே இவங்கள பார்த்துடுறாரு முரளி. முரளி இப்படி பண்ணுறியே அபி, நீ பண்ணுறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா? ஏன் ராகவ் விட்டுட்டு போக மாட்டேங்கிற? நான் இவ்வளோ நெருக்கடி கொடுத்து நீ இப்படி பண்ணுறியே, உன்னை இங்கேருந்து கிளப்புறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது, இப்போவே அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அந்த நபருக்கு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி அபியை வர சொல்லு அப்படின்னோடனே அந்த ஆள் ஃபோன் பண்ணுறாரு அபிக்கு. ஐயோ, இவன் ஏன் இப்போ அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அபி, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும், போலீஸ் ஸ்டேஷனில் தானே இருக்கீங்க, என்னை பற்றி ரிப்போர்ட் கொடுக்க தானே போயிருக்கீங்க. என்னை பற்றி நீங்கள் என்ன தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உடனே அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த நிமிஷமே நான் அந்த வீடியோவை வெளியிட்டுருவேன் அபி அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் நான் இங்கே வந்தது? அப்போது உனக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுது அப்படின்னோடனே, என்ன அபி இப்படி பண்ணுறீங்க, எனக்கு தெரியாதா நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வரீங்கன்னு சொல்லிட்டு? அதை தெரியாமல் இந்த அளவு உங்களை நான் மிரட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்கள், அடுத்த நிமிஷம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரலைன்னா அடுத்த நிமிஷம் நான் என்ன பண்ணுவேன்னா வீடியோ வெளியிட்டுருவேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கதியை அவ்வளோதான், பார்த்தீங்கல்ல அப்படின்னோடனே சரி 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 நீ டென்ஷன் ஆகாத, நான் வந்துடுறேன் போதுமா, தயவு செய்து இந்த வீடியோ மட்டும் வெளியிட்றாத, நீங்கள் வந்தால் தான் நான் வெளியிடுவேன், நீங்கள் வர்றது வராதும் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் இப்போ வர்றது நான் கரெக்டாக எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அதிர்ச்சியை எங்கே பார்க்குறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்க. மேடம் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவும் சொல்கிறாங்க. உடனே கிளம்பிடுறாங்க. என்ன ஏதோ இன்ஸ்பெக்டர் பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுன்னு கிளம்புறீங்க அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், ஒரு அர்ஜென்ட்டான வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிப்பாங்க. என்ன இந்த பொண்ணு வந்துச்சு இன்ஸ்பெக்டர் பார்க்கணும்னு மறுபடியும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க. அடுத்து அபி ஐயோ ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லணுன்னா மறுபடியும் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி என்ன அபி கரெக்டாக வந்துட்டு போல் இருக்கு, இதே மாதிரி தொடர்ந்து இருங்க, எக்காரணம் கொண்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு யோசிக்கக்கூடாது. இதுக்கப்புறம் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போகிற வழியை பாருங்கள், உங்களுக்கு நைட்டு மட்டும்தான் டைமிங், ஏன்னா நீங்கள் ரொம்ப ஓவராக போயிட்டீங்க, அதனால் நாளைக்கு நீங்கள் வெளியே போய் ஆகணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாரு. அதை கேட்டு அபி என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அபி ரொம்ப குழப்பம் அடைகிறாங்க. வீட்டுக்கு வராங்க. அபி ஒரே குழப்பமாக இருக்காங்க, அவங்களால எதுவுமே பண்ண முடியல, சாப்பிட கூட முடியல. இது எல்லாத்தையுமே ராகு வாட்ச் பண்ணுறாரு. அபிக்கிட்ட நேராக போய் கேட்குறேன், என்னாச்சு அபி அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு அபி, என்கிட்ட சொல்லக்கூடாதா, என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தோணுதா, ப்ளீஸ் அபி, என்னை ஒரு ஃப்ரெண்டாக கூட நினச்சி சொல்லலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. இந்த நிமிஷம் நான் நல்லா இருந்து உங்ககிட்ட பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் நீ தானே அபி, என்னை கூட்டின்னு போயிட்டு நீ தானே மயக்கத்தை தெளிய வச்ச, நீ தானே டாக்டர் கூட்டின்னு காட்டினதால தானே இப்போ நான் உயிரோடு இருக்கேன், ப்ளீஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு நான் பண்ணுறேன், ப்ளீஸ் அபி அப்படின்னோடனே உடனே சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் ராகவ் கிட்ட அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு ராகவ் அதிர்ச்சியோட இவ்வளோ நடந்திருக்கா, அவனை சும்மாவே விடக்கூடாது, ஏங்க நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, இதுக்கு தான் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு நினச்சேன் அப்படின்னோடனே சரி சரி நான் டென்ஷன் ஆகலை, ஆனால் அவனை பிடிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், நீ கவலைப்படாத, என்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை, சொல்ல வேண்டியதானே, இதெல்லாம் பிரச்சனை அபி, இதெல்லாம் சொல்லாமல் விடவே கூடாது, நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயம், சரி போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்க போனியா இல்லையா? இல்லைங்க கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போனேன், அவன் என்னை இது மறுபடியும் ஃபோன் பண்ணி மிரட்டுறான், அதனால் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காம வந்துட்டேங்க, எனக்கு ஒன்று நான் தைரியமாக எல்லாமே பண்ணிவிடுவேன், இதில் வேறு ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்கா, அவங்க வீட்டில் தெரிஞ்சால் அந்த பொண்ணுக்கு என்ன நிலைமை, மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன நிலைமை, அதனால தாங்க அப்படின்னோடனே சரி கவலைப்படாது, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா போய் விடக்கூடாது, அதுக்கு அவனுக்கு எப்படி வைத்தியம் பண்ணணும், எப்படி அவனை தட்டி தூக்கணும்னு எல்லாமே எனக்கு தெரியும், நீ கவலைப்படாமல் இரு அபி அப்படின்னோடனே நிஜமாகவே அவனுக்கு பிடிச்சிடலாமா ராகவ் அப்படின்னோடனே கண்டிப்பாக பிடிச்சிடலாம், நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் அபி உனக்கு அப்படின்னோடனே அப்படியே ராகவை கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. தேங்க்ஸ் ராகவ், நான் ரொம்ப பயந்துட்டேன் ராகவ் அப்படின்றாங்க. பயப்படாத அபி, நான் தான் சொன்னேன்ல நான் இருக்கேன்னு சொல்லிட்டு, இந்த பிரச்சனையை நீ மறந்துடு, இவனை எப்படி பிடிக்கிறது என்ன பண்ணுறது எல்லாமே தெரியும், ஏன் அவன்கிட்ட வச்சிருக்க அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணுறேன், கவலைப்படாத, அந்த பொண்ணுக்கோ சரி உனக்கோ சரி எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன் அபி அப்படின்னோடனே அப்படியே அழறாங்க. தேங்க்ஸ் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாங்க. இங்கே பாரு, தைரியமாக இருக்கணும், இந்த டைமில் தான் பொண்ணுங்க ரொம்ப தைரியமாக இருக்கணும், நிறைய பேர் இப்படி தான் பொண்ணுங்களை எப்படியாவது அவங்கள பயமுறுத்தணும்னு நினைப்பானுங்க, ஆனால் பொண்ணுங்க பயப்படக்கூடாது, தைரியமாக இருந்தால் அவனுங்க ஓடி போயிடுவானுங்க, புரியுதா அப்படின்னோடனே நீ தைரியமான பொண்ணு தானே அபி, இல்லைங்க மற்றவங்க வேற ஒரு பொண்ணுன்றதால தான் நான் பயந்துட்டேன்னொன்னே சரி கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறார் ராகவ்.